அதை அந்த ஹெச்எம் டீச்சரே என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அத்தையே வந்து உனக்கு யாருமே இல்லை, நாங்களாம் யாரும் வரமாட்டோன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்கப்பா. சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்போ? இல்லை, வசதியாக இருக்கிறவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களோட பிறந்த நாள் ஆதரவில்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது சரியா தப்பா பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது மூலியமா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயும் டான்ஸ்லேயுமே ஒரு 75 சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். அப்படியா? அப்பா ஜாஸ்தி தான் இல்லை. வெற்றி அவங்க சர்டிஃபிகேட்லாம் பார்த்துருக்கீங்களா? பூ பறிக்கும், மற்றது நடந்த நடும். ஸோ டீச்சர் மருமகளா இருந்தாலும் வயக்காட்டில் இறங்கி களை எடுக்கிறது, நாற்று நடுறது எல்லாமே தெரியும். உங்களுக்கு வேலைக்கு போவாங்க. 100 நாள் வேலைக்கெல்லாம் போகும். அப்படியா? வேஸ்ட் பண்ண மாட்டீங்க டைமை? காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சுன்னா இதை எழுப்ப மாட்டேன். இது சமையல் செய்கிறதுனா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போகிறேன், செஞ்சு வச்சுட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் மருமக வெள்ளனா எந்திரிக்கணும், வாசு தெளிக்கணும், கோலம் போடணும், என்னை எழுப்பவே மாட்டாங்க. வெற்றி நீங்க சொல்லுங்களேன், பெண்கள் எப்படி மதிக்கணும்? பெண்கள் கிட்ட எந்த மகள் மருமகள்னா யாரை சொல்லுவீங்கம்மா? அவங்க பூராக்கள் மருமகள்கிட்டையும் நல்லா பார்த்துக்கிறாப்புல வேண்டி என் பொண்ணுகள்லாம் என்னையே திட்டுங்க. மருமகளை சென்னையிலே விட்டுட்டு போலாமா? மருமகள் இங்கே விட்டு போய் என்ன பேசிடுது? என்ன பேசிடுது? இப்போ அப்பா உங்களை ஹாஸ்டல்ல விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்களா? அப்பா அவ்வளோதான் மேம், வந்து விட்டுட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமே அப்புறம் அப்பா எனக்கு ஒரு சேஃப், இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலில் இருந்தால் நம்ம பொண்ணு நல்லா வரும்னு சொல்லி, ஆனால் என்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போனதெல்லாம், நான் நீ படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும், அது மட்டும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் 10th வரையும் அங்கே படித்தேன். நல்லா படிப்பேன், எல்லாத்துலேயும் துருதுருன்னு இருப்பேன், பயங்கர சேட்டை எல்லாமே பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன், அத்லெட்டு இதுலெல்லாம் பயங்கரமாக இருப்பேன். நிறையா சீல்டு கோப்பை சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் டான்ஸ்லேயுமே ஒரு 75 சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன். அப்படியா? அப்பா ஜாஸ்தி தான் இல்லை. என்னோட அப்போ பயங்கர டேலண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும். வெற்றி அவங்க சர்டிஃபிகேட்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷம். அதனால தான் என்னைய நிறைய ட்ரை பண்ண சொன்னேன். டான்ஸ்லாம் நிறைய பேர் மேரேஜுக்கு அப்புறம் நீ என்ன டான்ஸ் ஆடுற வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்கல்லங்க மேடம், அதுக்கு ஏதாவது டிலே ஆகும், அதனால டான்ஸ் ஆகுவாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, டான்ஸ் எல்லாம் நீ தாராளமாக பண்ணலாம், யார் யாருக்கு சொல்லி கொடுக்குறியோ அதெல்லாமே எனக்கு எல்லா விதத்துலேயும் எனக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. அங்கே ஆர்டியூவில் 10th வரையும் படித்தேன் மேம். அது முடித்ததுக்கு அப்புறமே லதாம்மா, நாங்கள் ஆர்டியூவில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க தான் சொன்னாங்க, என்னோட அத்தை எனக்கு அப்பாவோட அக்கா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் காந்தி கிராமத்தில் சேர்த்து விடுங்க, அங்கே படிக்கட்டும். ஏன்னா அந்த ஹாஸ்டலில் அவ்வளோதான், நான் ஆர்டியூவில் அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்னை வேணான்னு சொல்லிட்டாங்க, வேறு பக்கம் படிக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லவுமே இவங்க எங்கள் அத்தை கொண்டு போய் லதாம்மா சொன்ன ஃபோன் நம்பரில் கொண்டு போய் காந்தி கிராமத்தில் விட்டுட்டு, இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, ஏன்னா என்னோடய படிப்பும் இதாகும், வேறு யாரும் இல்லை, அதுவுமே அது அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எழுதியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை அந்த ஹெச்எம் டீச்சரே என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அத்தையே வந்து உனக்கு யாருமே இல்லை, நாங்களாம் யாரும் வரமாட்டோன்னு சொல்லி உன்னை விட்டுட்டு போயிருக்காங்கப்பா, நீ அதுக்கண்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. 10th முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்போ? இல்லை, அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க அத்தைக்கு. அவன் மனசு வேணும் இல்லைங்க மேடம். ஆமாம், மனசு ஒரு நாள் வந்து பார்க்கறது வந்து அதுக்கு தான் அவங்களால முடியும். ரெகுலராலாம் என்னை அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு மனசு இல்லை. எப்பயுமே வச்சு பார்க்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க மனசு இல்லை. இருந்தாலும் கூட நான் ஹாஸ்டலில் எனக்கு பாட்டி தான், அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவோட அம்மா, அத்தைக்கு அம்மா அவ்வான்னு சொல்லுவோம். அவங்க வந்து எப்பயாவது 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களும் இடையில இறந்து போகவுமே அத்தைகிட்ட சொல்லிட்டு இறந்தாங்க, இந்த மாதிரி போய் பார்த்துக்கோ, உன் தம்பி பிள்ளைய நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக அத்தை வந்து என்னை ஹாஸ்டலில் ஏஜ் அட்டன் பண்ணப்போ ஒரு தடவை வந்து பார்த்தாங்க. அப்புறம் ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் தீபாவளி ஒரு 4-5-6 தடவை என்னை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொண்டு போய் காந்தி கிராமத்தில் விட்டுட்டு தான். இன்னைக்கு இருக்க தலைமுறை பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன பிரச்சனைக்கே வந்து பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. பட் அங்காளீஸ்வரி பாருங்கள், ஹாஸ்டலில் வளர்ந்துருக்கீங்க, அம்மா அப்பா இல்லை, தம்பி இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வயசுக்கு வரீங்க இல்லையா, அந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு பெண் குழந்தைக்கு. மேடம் ஹாஸ்டல்லாம் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணது ஹாஸ்டலில் என்னை வளர்க்குற அம்மா,
அப்புறம் ஹாஸ்டலில் இருக்கவங்க தான் எல்லாருமே. இப்போ ஹாஸ்டல் எப்படி இருக்கும்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 7 பிள்ளைக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஆயம்மா இருப்பாங்க. அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடணும் நாங்கள். ஏன்னா ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கு அம்மாவுடைய அந்த நினைவுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க. அவங்க தான் எங்களுக்கு அம்மா, எங்களை வளர்த்தவங்க. ஹாஸ்டலில் யார் எங்களை வளர்த்தாங்களோ ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும், அன்பு இல்லம். அதுக்கு முன்னாடி மிரியம் சில்ட்ரன்ஸ் வில்லேஜ். அந்த அன்பு இல்லம்னா 30 வீடு இருக்கும். 30 வீட்டில் 30 அம்மா இருப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க அப்படி விட்டுருவாங்க. அந்த 8 பிள்ளைங்களுமே ஒரு பிள்ளை 1வது, ஒரு பொண்ணு 2வது, 3வது, 4வது, 5வது எல்லா கேட்டகரி ஸ்டடி. நீங்களே வந்து கூட பிறந்த பிள்ளைங்க மாதிரி பாத்துப்பீங்க, அக்கா தங்கச்சி மாதிரி. ஆமா, நாங்களே அப்படி இருந்துக்குவோம். இப்போ நீங்க வயசுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் போய் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது. ஆமா, ஸ்கூல்ல ஏஜ் அட்டென்ட் பண்ணோடனே ஹெச்எம் சார்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க மூலியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. பெத்தவங்க இருக்கிற வீட்டுல பிள்ளைங்கள் வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்றாங்க. பெத்தவங்களுக்கு பாதி பேருக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. பட் நீங்கெல்லாம் வந்து எப்படி வாழ்க்கையை லகுவா எடுத்துட்டு போனீங்க? அதாங்க மேடம், நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அப்படிதான். ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா உடனே கூட்டிகிட்டு போய் குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சோடனே ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் முட்டை நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் கொடுத்து எங்களுக்கு ஏதோ ஃபுட்டு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு 6 நாள் 7 நாள் முடிஞ்சோடனே தண்ணியை ஊற்றி ஸ்கூலுக்கு போங்கன்னு எப்பயும் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நீங்களும் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அந்த கடைசி நாள் அந்த 5வது நாள் தண்ணி ஊற்றும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த 30 வீட்டு அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு சின்ன தட்டில் ஒரு முட்டை, எங்களுக்கு அந்த ஏக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க ஒரு தட்டில் முட்டை, ஒருத்தவங்க ஜீனி, ஏதாவது ஸ்நாக்ஸு அதெல்லாம் வச்சு கொண்டு வந்து சும்மா வீட்டில் எங்கள் வீட்டில் அந்த வீட்டில் வச்சுட்டு எனக்கு எல்லோரும் சேர்ந்து தண்ணியை ஊற்றி ஏதோ ஒரு புது ட்ரெஸ் அவங்களால முடிஞ்ச ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு எங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய சமூக சேவை பண்ற ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கிறது நல்ல ட்ரஸ்டா இருக்கிற பட்சத்துல உங்களுக்குலாம் அது பெரிய வரப்பிரசாதம். எங்களுக்கு ஆனா ஹாஸ்டல்ல வந்து ட்ரெஸ் எல்லாமே ஃபுட் எல்லாமே எங்களுக்கு கரெக்டா பண்ணுவாங்க. பட் நீங்க மென்டலி ஹெல்த்தியா இருந்தீங்களா அந்த டைம்ல? மென்டலினா எனக்கு அந்த ஏக்கம் இருக்குங்க மேடம். எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். நமக்கு அம்மா அப்பா இல்லையே, ஏன்னா நார்மலாக பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களோட படிக்கும்போது அவங்களோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தானேங்க மேடம் இருக்கும். அவங்களாம் அவங்க அம்மா அப்பா. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்ப்பா. நிறைய பேர் வசதியாக இருக்கிறவங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களோட பிறந்தனால இந்த மாதிரி ஆதரவில்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் அது சரியா தப்பா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்கும். நீங்க இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த உணர்வு? 2 வகையிலையும் பார்ப்போங்க மேடம். அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். நம்மளை செலிப்ரேட் பண்ணால் இப்படி யாரும் வரமாட்டாங்களா, இல்லையா, அவங்களாம் அப்படி பிறந்திருக்காங்க, நம்ம அப்படி பிறக்கலையே, நமக்கு அப்படி கொடுத்து வைக்கலையே கடவுள் அப்படின்னு தோணும். இன்னொரு வகையில் என்னென்னா, அவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது மூலியமா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானாங்க மேடம். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, சம்மந்தப்பட்டவங்க சாப்பாடை மட்டும் போட்டுட்டு அவங்க குடும்பத்தோட பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அந்த குடும்பத்தை குடும்பம் இல்லாதவங்க முன்னாடி காமிச்சுக்கிறாங்கன்றது என்னுடைய எண்ணம். நான் முன்னாடி சொன்னேங்க மேடம், முன்னாடி அதை தான் சொன்னேன். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஏக்கமாக தான் இருக்கும். இதுக்கு அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த அனாதை இல்லத்தில் இருக்க குழந்தை ஏதாவது ஒரு குழந்தையோட பிறந்தநாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையோட பிறந்தநாளை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப சூப்பர், கரெக்டாக பேசுனீங்க. அம்மா, கிராமத்துலலாம் பொண்ணுங்க வந்து ஆடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்க பரதநாட்டிய டீச்சர். இப்போ அது நல்லபடியாக இது வந்து வாத்தியார் டீச்சரே அதுங்களுக்கு இப்போ ஒரு பெருமையாக இருக்கும் பேருக்கு. அந்த நம்ம கிராமத்தில் இருக்க பிள்ளையாலே நல்லா ஃபேமஸாக கொண்டு வந்து. ஆமாம், எங்கள் ஊரில் ஒரு சின்ன கிராமம் தான் மேடம். எம்எல்ஏ பொண்ணுமா இருந்த ஊர் தான். இருந்தாலும் ஹை ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் வந்து எங்கள் பிள்ளைங்களை இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ண இந்த தொடர்ந்து இந்த 3-4 வருஷமே. அப்படியா? உங்க மருமக சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் பரதநாட்டியத்துல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரையும் போயிருக்காங்க. அதெல்லாம் எங்க டீச்சர்ஸ்க்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த டான்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா கொண்டு வருதுன்னு எல்லா டீச்சர்ஸுமே என்னை பாராட்டுவாங்க. எங்க ஊர்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே பாராட்டுவாங்க. இப்போவுமே நிறைய ப்ரோக்ராம்லாம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த கின்னஸ் ரெக்கார்டெலாம் பரதநாட்டியத்துக்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ப்ரோக்ராம்க்குலாம் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அதுக்கு அப்ளை பண்ண வச்சு கூட்டிகிட்டு போய் கின்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன்.
அது மாதிரி நோபல் ரெக்கார்டு பண்ணுவாங்க, பரதநாட்டியம் ஆடி நாங்கள் நோபல் ரெக்கார்டு பண்ணுறோன்னு சொல்லி. அதுக்கும் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னோடய கிராமத்தில் இருக்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நோபல் ரெக்கார்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னி சமீபத்தில் ஒரு ஆஸ்கர் ரெக்கார்டு பண்ண போகிறாங்க திண்டுக்கல்ல, அதுக்கும் என்னோடய பிள்ளைங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் மருமக கிட்ட திறமை, இதெல்லாம் என் மருமக இவ்வளோ திறமையான பொண்ணுன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்கம்மா? மருமகனால நிறைய பொண்ணுங்க நல்லா கொண்டு வந்திருக்கு. வந்து படிச்சுட்டு கூட களையெல்லாம் எடுக்கும்ப்பா, பூ பறிக்கும், நான் இது மற்றது நடுறதா இருந்தால் நடும், என் கூட வேலை பூரா செய்யும். ஸோ டீச்சர் மருமகளா இருந்தாலும் வயக்காட்டில் இறங்கி களை எடுக்கிறது, நாற்று நடுறது எல்லாமே தெரியும். அடுத்தவங்களுக்கு வேலைக்கு போவாங்க. நேரம் இருந்தால் மற்றவங்களுக்கு பூவெடுக்க போய் சம்பளமும் வாங்குவேன் மேடம். சும்மா இருக்க மாட்டீங்க? 100 நாள் வேலைக்கெல்லாம் போகும்ப்பா. அப்படியா? 100 நாள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க டைமை? அது மாதிரி சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணா பிடிக்காது. கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனா ஆகுது. 10 ரூபா வேஸ்டா செலவு பண்ணாலும் ரொம்ப என்னை திட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு காசோட அருமை தெரிஞ்சிருக்கு, ஆமாங்க மேடம். ஹாஸ்டல்ல இருந்ததுனால சாப்பாட்டோட இவங்க அருமையும் ஆடம்பரம் பண்ணுவாங்க. என்ன அப்படி ஆடம்பரம் பண்ணிட்டாரு? வெற்றியை பார்த்தா அப்படி தெரியலையே. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்னா ட்ரெஸ்ஸோட விலையை தான் பார்ப்பாங்க, துணி குவாலிட்டியா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அதை என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க விலையை பார்த்து எடுத்து கொடுக்கலாம். ஆனா நமக்கு வந்து துணி குவாலிட்டியா இருக்கணும், விலை கம்மியா இருக்கணும், நிறைய சேவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். 10 ரூபாயை கொடுத்தாலும் அப்படியே வச்சிருப்பாங்க. அம்மா அவங்க சொல்லுவாங்க, என்ன பாப்பா வெளியில போறீங்க, எது வாங்கி சாப்பிட்டு வர வேண்டியதானே, போமா நான் எதுவும் சாப்பிட வந்துட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஆசைகளே இல்லாம ஆசைகள் ரொம்ப குட்டி குட்டி ஆசை, ஆனா உழைப்பு ஜாஸ்தி, அன்பு நிறைய. இப்படி ஒரு வாழ்க்கை தான் இனிதான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைங்க மேடம். இப்போ வீட்டில் வந்து சமையல்லாம் பண்ணுவாங்களாமா? சமையல் பண்ணிடுவேன், பூராமே செய்யும்ப்பா. நான் சாயந்தரம் காலையில் 6 மணிக்கு போனேன்னா சாயந்தரம் 5 மணியை போலதே வீட்டுக்கு வருவேன். டியூஷன் எடுக்க போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு சாம்பார் இது வச்சுட்டு போயிடுவேன், சோறை மட்டும் போய் வடிச்சுக்கிடுவேன். காலையில் வெள்ளம் வந்துருச்சுன்னா இதை எழுப்ப மாட்டேன். இது சரி தூங்கட்டு விட்டு வாசல் கூட்டி தண்ணி போடுறது, சமையல் செய்கிறதான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போகிறேன், செஞ்சு வச்சு போயிடுவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் மருமக வெள்ளனா எந்திரிக்கணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும், என்னை எழுப்பவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களாலேயே முடியலன்னா எந்திரிக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சிடும், என்னடா இன்னைக்கு எப்படினாலும் இவங்க எந்திரிச்சு எதையாவது ஒன்று உருட்டும் போது அம்மா எந்திரிச்சிட்டாங்கன்னு நமக்கு தூங்கிட்டு இருந்தாலும் தெரியும். 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிப்பாங்க, பூ நிறைய வரப்பெல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. டைம் தெரியாது, வீட்டுல வாட்ச் இல்ல, டைம் தெரியாம எந்திரிச்சு சமைக்க, அம்மா மணி இப்பதான் 12:30, தயவு செய்து படுங்கன்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிருவேன். அப்புறம் 2 டைம் பார்க்க மாட்டீங்களா? கிளாக் எல்லாம் பார்க்காம ராத்திரி எல்லாம் வேலை செய்வீங்க? இல்ல சாப்பாடு செய்யறதுக்காக வெள்ளனா செஞ்சு எடுத்து போயிட்டோம்னா பூவை பறிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வேலுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் படுங்கம்மா, ஏமா இப்படி உருட்டுறீங்க, எங்களையும் தூங்க விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இப்படி எல்லாம் சமைப்பாங்க. அப்ப தெரியும்ல நமக்கு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா எந்திரிக்க மாட்டாங்க. அது எனக்கே தெரிஞ்சிடும், என்னடா இன்னைக்கு உருட்டுற சத்தத்தை காணான்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அன்னைக்கு மட்டும்தான் நான் சமைப்பேன். அவங்க முடியலன்னு படுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் நான் எந்திரிச்சு காலையில அவங்களா உங்களை இந்த வேலை பண்ணல அந்த வேலை பண்ணலன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நான் எந்திரிச்சு பண்ணுவேன். இன்னைக்கு என்னடா அம்மா எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு எல்லாம் பண்ணி டீயை போட்டு நான் கொடுத்துருவேன். மற்ற நாள் எல்லாமே அவங்களா எந்திரிப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க, டீயை போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். அவங்களா குடிச்சிட்டு தோட்டத்துக்கு எழுப்பாமல் கூட போயிடுவாங்க. நான் இவங்க போனோடனே டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவேன். எழுப்புற வரையும் எழுப்பாமல் இருக்கிற வரையும் கண்டுக்க மாட்டேன். இவங்க போனாங்கன்னா பின்னாடியே போயிடுவேன். இவங்க தோட்டத்தில் இருக்கவங்களாட்டி நான் போயிருப்பேன். என்னடா தூங்கிட்டு இருந்தப்பல இங்கே முன்னாடி வந்து இங்கே பூ எடுத்துட்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. நானும் படித்து முடிச்சுட்டு விடோ சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்காகலாம் நிறைய போய் அலைஞ்சிருக்கேன். விடோ சர்டிஃபிகேட்டை வச்சாவது நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்லாம் நான் நிறைய ஆஃபீஸ் கலெக்டரேட்லாம் சும்மா போய் மனு கொடுப்பேன். திங்கக்கிழமையான மனு கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் இருந்தேன். பிசி எக்ஸாம் எழுதினேன், குரூப் 4 எழுதினேன், எல்லாமே எழுதினேன். இன்னமும் கூட நல்லா படிச்சிருக்கலாமோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி கிரவுண்டில் போய் இந்த மாதிரி செலெக்ஷனில் இதாகிடுச்சு, டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தாண்டிட்டு தான் ஏன் நம்ம வேலைக்கு அப்படி இப்படின்லாம் போகணும், நம்மளே நம்மகிட்ட திறமையவே நம்ம வேலையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளாஸ் எடுக்கவே ஆரம்பித்தேன், டான்ஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் தான் யார்கிட்டையுமே இது பண்ணாமல் எனக்கா காசு தேடி பிள்ளைங்க 300 ரூபானாலும் அது என்னோட இதுக்கு கிராமத்தில் சரிதானேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நான் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்து நானே எனக்கு தொழிலை உருவாக்கிக்கிட்டேன்.
பட் உங்கள் கணவர் விவசாயம் பார்க்குறாரு அப்படிங்கும்போது நீங்களுமே அங்கே ஒரு ஈகோ பார்க்கலாம். நான் அந்த வேலை தான் பார்ப்பேன், இந்த வேலை பார்க்க மாட்டேன்னு இல்லை, எல்லா வேலையும் சமம் தான். சும்மா இருக்கிறதுக்கு உழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவர் கூட போய் விவசாயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிடுறீங்க. ஆமாம், எப்போவுமே எங்கள் ஊரில் நானும் இல்லை, எங்கள் ஊர் அழகம்பட்டியே அப்படி தான். யார் என்ன வேலை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் என்ன வேலை பார்த்தாலுமேவும் காலையில் எல்லாரும் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நெத்தி லைட்டை கட்டிட்டு எல்லாரும் தோட்டத்தில் உழைப்பாங்க. உழைச்சிட்டு கரெக்டாக பூ எடுப்பாங்க, வெள்ளனாவே சாப்பாடு செஞ்சிருவாங்க. ஆமா, இருட்டுக்குள்ள போய் நெத்தில கீழே பூச்சியெல்லாம் வரும், பூ அடக்கி களையெல்லாம் இருந்துச்சுன்னா பாம்பெல்லாம் வரும்ல, அதனால நெத்தி லைட் கட்டிட்டு போய் பூவை எடுத்து போட்டுட்டு அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட்டுட்டு எல்லாரும் வேலை, ஆண்களும் அப்படிதான், அதை பூவை கொண்டு போய் தோட்டத்துல உழைச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கே அவங்களோட வேலைக்கே போவாங்க. நாங்களும் அப்படிதான், எங் தோட்டத்துக்கு போய் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் மற்ற வேலைக்கு நாங்க போவோம். வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 8 மணிக்குள்ளார வந்து காலையில் 5 மணிக்கு கிளம்பி போய் 4 மணிக்கே கிளம்பி பூ எடுத்து கொடுத்துட்டு தான் போவாங்க. கொஞ்சமா நிலம் இருக்கு மேடம், கொஞ்சமா, அந்த கொஞ்சத்துலையும் உழைச்சாதான் சாப்பாடு. அந்த மாதிரி தான். வேற வெற்றி, நீங்க சொல்லுங்களேன், பெண்கள் எப்படி மதிக்கணும்? உங்க அம்மா எப்படி சொல்லி கொடுத்து உங்களை வளர்த்தாங்க, நீங்க சொல்லுங்க. பெண்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அவ்வளோதான். ஒரு பொண்ணு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு தான் அந்த எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களும் ஒரு பொண்ணு தானே, நம்ம வீட்டில் நம்ம அக்காவங்கள எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் அவங்களையும் பார்த்துக்கிறோம். அவங்ககிட்ட நம்ம போய் இப்போ நகை கொண்டு வரல அப்படின்றது மாதிரி எந்த இதுவும் நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. இன்னும் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், எல்லா ஆண்களும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மருமகளை சென்னையிலே விட்டுட்டு போலாமா? மருமகள் இங்கே விட்டு போய் என்ன பசிடுது? என்ன பசிடுது? மகள் மருமகள்னா யாரை சொல்லுவீங்கம்மா? அவங்க பூராக்கள் மருமகள்கிட்டையும் நல்லா பார்த்துக்கிறாப்புல வேண்டி என் பொண்ணுகள்லாம் என்னையே திட்டுங்க. சில நேரம் திட்டுவாங்க, தெரியாம பேசுவாங்க, என்கிட்டே சொல்லுவாங்க, அம்மா உங்க அம்மா உன்னையே தான் பாக்குது அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க அவங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பதிலுக்கு? நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போயிட்டீங்க, என் கூட இருக்கிறத என் மருமகளை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி எல்லா மாமியாரும் நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பூமியில் வந்து பெண்ணியம்லாம் பேசணுன்னே அவசியம் இல்லை. ஒரு பெண் தன் மகனை ஒழுங்காக வளர்த்தாங்க அப்படின்னாலே இங்கே பெண்களுக்கான சமத்துவமான சமூக சூழல் வந்து உருவாயிடும். யார்கிட்டையும் போய் போராடணும், கேட்கணும், சண்டை சச்சரவு பிரிவு இது எதுவுமே கிரியேட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தாய், சூப்பரான ஒரு மகள், சூப்பரான மனைவி அண்ட் சூப்பரான ஒரு ஆண். இந்த ஃபேமிலி இவங்களோட குணாதிசயங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு இருக்கும், ஆனால் அதை தாண்டி நம்மளோட அன்பு எவ்வளோ உண்மையானது, விட்டு கொடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த குடும்பத்து பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்க 2 பேரும் வெரி கிரேட்டாக இருக்கிறதுனால இன்றைக்கி பெரிய ரோல் மாடல் மற்றவங்களுக்கெல்லாம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா. நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து நிறைய பெண்களுக்கு உங்களோட வாழ்க்கையை முன்மாதிரியாக சொல்லுறதுனால நீங்கள் பெரிய ரோல் மாடல் எல்லாருக்கும். நீங்கள் தான் நிஜ கதாநாயகிகள். நன்றிம்மா. நன்றி.